அண்மை செய்தி. இந்திய ராணுவ அதிகாரி சோபியா குரேஷி குறித்து மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் சர்ச்சை பேச்சிற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அம்மாநில உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த நிலையில் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றமும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, உச்சநீதிமன்றம் தரப்பில் சொல்லப்பட்டிருப்பது என விரிவான விவரங்களை வழங்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து இந்திய ராணுவம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தப்பட்டது. அதில் கர்னல் சோபியா குரேஷி பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக பேசியிருந்த மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் அவர் பேசியிருக்கும் பொழுது தீவிரவாதிகளுக்கு அவர்களின் சகோதரிகளை கொண்டே பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு சர்ச்சைக்குரிய வகையிலான கருத்தை தெரிவித்திருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்த நிலையில் பாஜக அமைச்சர் தனது அந்த பேச்சிற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அதாவது 100 முறையேனும் 10 முறையேனும் தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக குன்வர் விஜய் ஷா குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தாமாசம் முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் அமைச்சர் குன்வர் விஜய் ஷா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் உடனடியாக இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றும் நேற்று உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து உடனடியாக அமைச்சர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் இதற்கு தடை விதிக்க கோரியும் அமைச்சர் குன்வர் விஜய் ஷா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க கோரி தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வில் முறையிடப்பட்டது. அப்பொழுது அவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனது தவறை அமைச்சர் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் மேலும் அவரது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் ஊடகங்கள் அதனை பெரிதாக்கி விட்டதாகவும் எனவே அந்த முதல் தகவல் அறிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதற்கு பதிலளித்த நீதிபதிகள், அதாவது அரசியலமைப்பு பதவியை வகிக்கக்கூடிய ஒரு நபர் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். மேலும் நாடு தற்பொழுது ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது இது போன்ற கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஒரு அமைச்சர் இருக்கும் பட்சத்தில் எது வேண்டுமானாலும் பேசலாமா என்ற கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தையே அணுகுமாறு உத்தரவிட்டனர். அப்பொழுது இதனடுத்த நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த வழக்கை நாளைக்கு நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம், அதுவரை ஒன்றும் நடக்காது, நீங்கள் ஒரு அமைச்சர் என்பதால் அதுக்குள் ஒன்றும் நடந்து விடாது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.